வணக்கம். நாட்டில் எங்க பார்த்தாலும் ஒரே மாற்ற சத்தமாக இருக்கு. குறிப்பாக வடக்கு கிழக்குல அதிக அளவிலாக மாற்றம் பற்றிய தேவை உணரப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த மாற்றம் என்றால் அல்லது இந்த சேஞ்ச் என்று சொன்னா உலக அளவில் மக்கள் அதுக்கு பின்னால அணிதிரள எப்போதுமே தயாராக இருக்கணும். எந்த பொழுதிலையும் எந்த கணத்திலையும் இந்த மாற்றத்துக்காக ஏங்குற ஆட்கள் தான் உலக அளவில் நிறைய பேர் இருக்கணும். அது அமெரிக்காவா இருக்கலாம், ஆசியாவில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன நாடா இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன தேசமாக இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த மாற்றம் அல்லது சேஞ்ச் என்ற வார்த்தை வந்தாலே அது மக்களை ஈஸியா பற்றி கொள்ளும். அது ஒரு காட்டுத்தீ போல பரவும். அந்த நிலை தான் இலங்கைக்கும் ஏற்பட்டிருக்கு. சிங்கள மக்கள் கோட்டபாய காலத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு சிஸ்டம் சேஞ்சை எதிர்பார்த்தார்கள். ஆனா அது புஷ்பானமா போயிட்டு பிறகு அந்த மாற்றத்தை, அதாவது சிஸ்டம் சேஞ்சு அப்படியே அனுரவில், அதாவது ஜேவிபியை முன்னிலைப்படுத்தின அனுரவில் அப்படியே அப்ளை பண்ணிச்சுன்னா அது சாத்தியமாகிட்டு அவர்களும் தாங்கள் சொன்னதை செய்ய வேண்டும் என்றதுக்காக பல்வேறு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கணும். அந்த மாற்றமானது எங்கள் மத்தியிலையும் ஒரு தீ போல பரவி கொண்டிருக்கு. அதாவது இங்கேயும் அரசியல் மாற்றம் நிகழ்ந்து ஆக வேண்டும் என்று சொல்லி இளையவர்கள் துடிச்சு கொண்டிருக்கணும். அதைத்தான் நாங்கள் சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம். இனி வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் புதியவர்களை நிறுத்த வேணும், பழைய ஆக்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு புதிய ஆக்கள் கட்டாயம் பெற வேணும், அவைதான் இந்த தேர்தலில் போட்டியிட வேணும் என்ற முடிவோட இளையவர்கள் களமிறங்கி இருக்கணும். இது ஒரு நல்ல சமிக்கை. குறிப்பா இந்த 15 வருஷ காலப்பகுதியில தமிழ் தேசிய அரசியல் சூழல்ல இந்த பழமைவாத அரசியல்வாதிகள் செய்த அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், ஊழல்கள், மற்றது இந்த அரசியல் போதாமைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாதையை திறந்து வர்ற மாதிரி இந்த மாற்றம் நோக்கிய சிந்தனை இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. எனவே இந்த மாற்றம் என்றது என்ன என்று பார்ப்போம். இலங்கையில மாற்றம் என்று மக்கள் அநேக பேர் கருதுறது இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற விஷயத்தை தான், அதாவது பொறிமுறை மாற்றம். இங்க சிஸ்டம் சேஞ்சை முன்னிலைப்படுத்தி கோட்டபாய வந்தார். அவர் சாத்தியப்படுத்தாத பல விஷயங்களை அப்படியே விட்டு அப்படியே ஓடிட்டார். அதுக்கு பிறகு ஜேவிபி அந்த விஷயத்தை வடிவா அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு மக்கள் முன்னுக்கு வந்தது. ஜேவிபி முன்வச்ச சிஸ்டம் சேஞ்ச் என்றது என்னென்று சொன்னால் ஊழலை இல்லாம பண்றது, நடந்த ஊழல்களுக்கு விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை தான் அவர்கள் மிகப்பெரிய சிஸ்டம் சேஞ்சாக முன்வைச்சார்கள். ஆனால் இங்க இருக்கிற மக்களுடைய சிஸ்டம் சேஞ்ச் என்றுடைய விளக்கம் என்னென்று சொன்னா ஜேவிபி முன்வச்சதுதான். அதாவது தாங்கள் சேவை பெறுற அரச திணைக்களங்கள்ல ஒரு மாற்றம் நடக்க வேணும். இந்த அரச திணைக்களங்கள்ல அமைச்சர்களுடைய திணைக்களங்கள் நடந்த ஊழல்கள் விசாரிக்கப்பட வேணும், அதுக்கு தண்டிக்கப்பட வேணும். அதைத்தான் மக்கள் சிஸ்டம் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது தான் ஒரு அரச நிலையத்துக்கு போனா இல்லை அரச நிறுவனத்துக்கு போனா அங்க தன்னுடைய சேவை வேகமாகவும் அதே நேரத்தில் வினைத்திறனாகவும் நடக்க வேணும். அதைத்தான் இந்த மக்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று விளங்கி வச்சிருக்கணும். தார் ரோட்டு போடுறது எப்படி அபிவிருத்தியோ அதை மாதிரி சிஸ்டம் சேஞ்சும் இதுதான் இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஆனா உண்மையிலே சிஸ்டம் சேஞ்சுன்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது அல்ல. இந்த இத்து போன சிஸ்டத்தை எல்லாத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த பௌத்த மேலாதிக்கவாத அரசு தான். பௌத்த முதலிடம், சிங்களவர்களுக்கு முதலிடம், இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த இலங்கையினுடைய சிஸ்டத்தை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கு. இந்த நாட்டை முன்னேற விடாம வச்சிருக்கிற ரெண்டு விஷயம் அதுதான். இந்த ரெண்டையும் காப்பாத்துறதுக்கு தான் இனவாதம் பயன்படுத்தப்படுது. அதை விட இது எல்லாத்தையுமே கட்டி காக்குற மாதிரி இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் இருக்கு. எனவே இலங்கையில சிஸ்டம் சேஞ்ச்ன்றது என்னன்னு சொன்னால் பௌத்தத்துக்கு முன்னிலைப்படுத்துற அந்த நிலைமை, சிங்களத்துக்கு முன்னிலைப்படுத்துற அந்த நிலைமை, சிங்கள இனத்துக்கு முன்னிலைப்படுத்துற அந்த நிலைமை, அது எல்லாத்தையுமே கட்டி காக்குற பௌத்த பீடங்களும் அதுக்கு மேலாக இருக்கிற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் தான். இதுக்கு முதல் இலங்கையில சிஸ்டம் சேஞ்ச் செய்ய வந்த ஆக்களும் சரி, குறிப்பா கோட்டபாயவும் சரி, இப்போ வந்திருக்கிற அனுரவும் சரி, இந்த குறிப்பிட்ட விஷயத்துல மாற்றம் செய்ய தயாராக இல்லை. அதுல மாற்றங்கள் செய்தால் சிங்கள சமூகம் மொத்தமாக கொந்தளிக்கும், பௌத்த பிக்குகள் மொத்தமாக கொந்தளிப்பார்கள். எனவே அந்த விஷயத்துல கை வைக்காமல், அதாவது சிஸ்டம் என்று சொல்லப்படுற விஷயம் அப்படியேதான் இருக்கும், அதுக்கு துணையா இருக்கிற அரசு திணைக்களங்கள் நடந்த ஊழல்கள், அரசியல்வாதிகள் செய்த ஊழல்களை முதன்மைப்படுத்தி அதுதான் சிஸ்டம், அதை மாத்திரதான் சிஸ்டம் என்று சொல்லி ஒரு மாயை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே நாங்களும் அதை நோக்கித்தான் போறோம். இது பிழை இல்லை. ஏனென்றா எங்களுக்கு எது ஊடகங்கள்ல திருப்பி திருப்பி காட்டப்படுதோ அதுதான் எங்களுடைய அரசியலாக மாறும். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. இதுல தெற்குக்கும் வித்தியாசம் இல்லை, வடக்குக்கும் வித்தியாசம் இல்லை. எனவே நாங்கள் உண்மையிலேயே மாற்றம் என்று எதை வலியுறுத்த வேணும் சொன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 விஷயத்திலையும் உடனடியாக மாற்றம் நடத்த வேணும். இனங்களை சமமாக நடத்துற, அதே மாதிரி கடந்த காலங்களில் தமிழினத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட இன அழிப்புக்கு நீதி கோர்ற, குறைஞ்சளவு ஒரு மன்னிப்பியாவது கேட்கிற ஒரு சிஸ்டம் அங்க உருவாக வேணும். ஆனால் அது நடக்க வாய்ப்பில்லை. இந்த தீவில மாற்றம் பெரிய ஒரு அலையாக இங்கே அடிச்சு கொண்டிருக்கு. அதாவது தெற்கில் நடந்த மாற்றம் இங்கே நடக்குமா நடக்காதா என்ற ஒரு அங்கலாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் தெற்குல எப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை ஜேவிபி செய்திருக்கோ
அது அரசியல் மாற்றமாக தெரியல, போக போகத்தான் தெரியும். அப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எனவே இங்கேயும் அது மாதிரியான ஒரு மாற்றம் வேகமா நடக்கணும் என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கணும், பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கணும். அந்த மாற்றத்தை முன் வச்சு இனி வரப்போற பாராளுமன்ற தேர்தல்களை முழுக்க முழுக்க இளைஞர்கள் இறங்க வேணும் என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுல 100% பிழை இல்லை. ஏன்னா இந்த 15 வருஷத்துல எங்கட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், குறிப்பிட்டு விரல் வண்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மிக மோசமான ஒரு அரசியலை செய்திருக்கிறோம். தங்கள் நலன் சார்ந்த விஷயங்களை, தங்கள் வியாபாரங்களை முதன்மைப்படுத்தி அதை நோக்காக கொண்டு தமிழ் தேசிய எண்ணத்தையே சிதைச்சிருக்கிறோம். எனவே இந்த பிற்போக்கான இனத்துக்கு உதவாத அரசியல் சக்திகள் அரங்கிலிருந்து உடனடியாக அகற்றப்பட வேணும். தேவையானவர்களை மட்டும் அரங்கில வச்சுக்கொண்டு இந்த துடிப்பற்ற அரசியல்வாதிகளை உடனடியாக அரங்கிலிருந்து அகற்ற வேணும். எனவே அந்த இளைஞர்களுடைய சிந்தனை மிகச் சரியானது, 100% சரியானது, 100% காலத்துக்கு பொருத்தமானது. ஆனா இந்த மாற்றம் நாங்கள் ஜேவிபியிடமிருந்து கற்றுக்கொள்ளலாமா என்றதை முதல்ல நாங்க பார்க்க வேணும். ஜேவிபி இன்றைக்கு தெற்கில உருவாக்கி இருக்கிற இந்த அரசியல் மாற்றமானது, அதாவது அவர்கள் பாரம்பரியமாக எஸ்எல்பிபி, யூஎன்பி என்று இருந்த ஆக்கள் இன்றைக்கு புதுசாக ஒரு மக்கள் கூட்டத்துக்கு பயங்கரவாதிகளாக, இனவாதிகளாக காட்டப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினரை, அரசியல் இயக்கத்தை ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு அவர்களை வழி நடத்துற அளவுக்கு அந்த மக்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 42% மக்களாயினும் அவ்வளவு தொகையான மக்கள் அதுக்கு பின்னால நிக்கணும். அதுக்கு ஜேவிபிக்கு எடுத்துக்கொண்ட காலம் என்பது மிக பெரிது, கிட்டத்தட்ட 30 வருஷங்கள். எங்களோட வடக்கு கிழக்குல எப்படி இயக்கம் ஆயுத போராட்டத்தை, ஒரு நிழல் அரசாங்கத்தை 30 வருஷம் நடத்தின மாதிரியான சமகாலத்தை அவர்கள் அந்த பயணத்துக்கு செலவிட்டிருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். ஜேவிபி பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டு அதை தடை செய்து அதுல நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டு எப்படி 2009 நாங்கள் சீரழிக்கப்பட்டோமோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு சொந்த இனத்துக்குள்ளேயே ஒரு வன்முறையை இந்த அரச இயந்திரம் ஏவி விட்டிருந்தது. அதையெல்லாம் தாண்டி அவை ஜனநாயக நீரோட்டத்துக்கு இணைஞ்சு அந்தந்த காலப்பகுதியில் ட்ரெண்ட் ஆகிற அரசியல் விஷயங்களை, குறிப்பாக தெற்குல பேசு பொருளாகிற அரசியல் விஷயங்களை அப்படியே கைப்பற்றி கொண்டு ஒரு அரசியல் நீரோட்டத்துக்குள்ள, ஜனநாயக அரசியல் நீரோட்டத்துக்குள்ள இணைஞ்சிருக்கணும். குறிப்பாக சந்திரிகா காலத்துல இனவாதம் பேசினதாக இருக்கலாம், அதுக்கு பிறகு சமாதான காலத்துல சமாதானத்துக்கு எதிராகவே உண்ணாவிரதம் இருந்ததிலிருந்து போராட்டம் நடத்தினது வரைக்கும் பெரிய இனவாத வேலைகளை செய்ததாக இருக்கலாம், குறிப்பாக வடகிழக்க பிரிச்சதாக இருக்கலாம் என்று சொல்லி சிங்கள இனத்துக்கு மட்டுமே இந்த தீவு, சிங்கள இனம் மட்டும்தான் இங்க வாழ தகுதியற்ற என்ற மாதிரியான மிக மோசமான பிற்போக்கான ஒரு இனவாதத்தை அப்படியே வளர்த்து வந்த ஒரு கட்சி தான் இந்த ஜேவிபி. இதற்காக அவர்கள் உழைத்த உழைப்போ மிகப்பெரியது. ஒரு பிற்போக்கான சிந்தனைக்கு அவர்களுடைய உழைப்பு என்பது மிக பெரியது. அடிப்படையில் அவர்கள் ஒரு இயக்கமாக அந்த சிங்கள இனத்துக்கான, சிங்கள இனத்தின் சம அந்தஸ்து கோரிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு இயக்கமாக இருந்தபடியே அவர்களுக்கு இந்த உழைப்பு மிக பெரிதாக தெரியல. சொகுசா வாழையில, பெரிய அளவில் பொருளாதார வளங்களோட அவை பிறக்கல, பொருளாதார வளங்களுக்காக வீடுகளில் சொத்து சேர்க்கறதுக்காக அவை போராட இல்லை. முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காகத்தான் இந்த 30 வருஷங்களையும் அவை பயன்படுத்தினோம். அந்தந்த காலப்பகுதியை படிச்சுக்கொண்டு, உலக ஒழுங்கு படிச்சுக்கொண்டு அப்படியே படிப்படியாக முன்னேறி இந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு அவை முற்றிலுமாக தங்களுடைய கொள்கைகளை விட்டு விலகினும். ஏனென்றால் இலங்கையிலையும் சரி, சர்வதேச சூழலையும் சரி, இந்த இனவாதம் என்பது மிக மோசமான ஒரு சிந்தனை வடிவமாக பார்க்கப்படுது. எனவே அது அப்படியே கைவிட்டுட்டு அப்படியே மாறி நல்லிணக்கம், சகோதரத்துவம், பன்மைத்துவம் எல்லாம் பேசிக்கொண்டு இப்ப வேற வடிவம் எடுத்துட்டோம். எனவே அது வரைக்கும் இருந்த அந்த ஜேவிபி என்ற அடையாளத்தை விட்டு, ஜேவிபிக்கு இருந்த இனவாத முகத்தை அப்படியே விட்டுட்டு தேசிய மக்கள் சக்தியாக அப்படியே பரிணமிச்சிடணும். தேசிய மக்கள் சக்தியில இருக்கிறாக்களும் ஜேவிபியில இருந்தாக்களும் ஒன்றுதான். ஆனா ஜேவிபியில் இருந்த அந்த இனவாத சிந்தனை தேசிய மக்கள் சக்தியில இல்லை என்று சொல்லிடணும். அதாவது சிந்தனை மாற்றம் நடந்ததாக, ஒரு 5 வருஷ காலப்பகுதியில சிந்தனை மாற்றம் நடந்ததாக சொல்லிடணும். தாங்கள் திடீரென்று முற்போக்குவாதிகளாக மாறினதாக ஊடகங்கள்ல காட்டி கொண்டுச்சினோம். அந்த விளம்பரத்தின், அந்த மாற்றத்தின், அந்த அவை சொன்ன விஷயங்களை அப்படியே ஜனங்கள் நம்பினபடியாக தான் அங்க மாற்றம் சாத்தியமானது. இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்பட்டது, மிகப்பெரிய மூளை வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அவை எல்லாமே எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாமல் இரவு பகலாக இயங்க வேண்டியிருந்தது. திட்டமிட்டு படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக கவனித்து தன் இனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மெருகுபடுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை இருந்தது. அதை எல்லாத்தையுமே அவை செய்திச்சுன்னா, ஏனென்றால் அவர்கள் தோழர்கள், அடிப்படையில் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த இயக்கத்தின் பண்பு அவர்கள் அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு விட்டது. இங்கேயும் அதேதான். இயக்கம் 2009 மௌனித்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு அளவிலான ஒரு தேசத்தை நிர்மாணிச்ச ஒரு தொகுதியினர் முன்னாள் போராளிகளாக வெளியே வந்தார்கள். அதுல பல பேர் இராணுவத்திட்ட சரணடைஞ்சு காணாமல் போச்சினம், கொலை செய்யப்பட்டிருக்கணும்,
மற்றது புனர்வாழ்வு நிலையத்துக்கு போய் அங்க காலம் கழிச்சிருக்கணும், அரசியல் கைதிகளாக மாறிச்சினும். ஆனா இந்த ஜேவிபியோட முன்னாள் போராளிகளுக்கு இருந்த திறமை என்பது மிக அதிகம். ஒரு நிழல் அரசாங்கத்தையே 30 வருஷம் கட்டமைச்சிருந்த ஒரு தரப்பினர் தான் இவைக்கு ஒரு அரசு எப்படி நடத்த வேண்டும் என்றது தெளிவாக தெரியும். ஒரு அரசின் விஞ்ஞானத்துறையா இருக்கலாம், நிர்வாகத்துறையா இருக்கலாம், கல்வித்துறையா இருக்கலாம், பண்பாட்டுத்துறையா இருக்கலாம், அரசியல் துறையா இருக்கலாம், அயலக உறவா இருக்கலாம், எல்லாத்தையுமே கற்று தேர்ந்தவர்கள் அனுபவ ரீதியாக. ஆனா இவையால ஜேவிபி மாதிரி வர முடியல. ஏனென்று சொன்னா அரசு ரெண்டையும் வேறு விதமாக கையாண்டது. அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜனநாயக இடைவெளி இங்க முன்னாள் போராளிகளுக்கு, விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகளுக்கு ஒரு நிழல் தேசத்தை உருவாக்கின ஒரு அமைப்புகள் கொடுக்கப்படவில்லை. இப்பவும் முன்னாள் போராளிகள் கண்காணிப்புகளை தான் இருக்கணும். அவை சுயாதீனமாக ஒரு அரசியலை செய்யறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. அப்படி செய்தா அதை விசாரிக்கப்பட வேண்டும், திருப்பி ஜெயிலுக்கு போகலாம் என்ற ஒரு நிலை இருக்கு. எனவே இவ்வளவு திறமை இருந்தும் ஒரு அரசை கட்டமைக்கக்கூடிய, ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள், சிவில் மயப்பட்ட தரப்பினர், ஜனநாயகமயப்பட்ட தரப்பினர், ஆயுதமற்ற தரப்பினர் முன்னேற முடியாம இருக்கணும். எனவேதான் இந்த மாற்றம் இப்ப இந்த வெளியில இருக்கிற இளைஞர்களை நோக்கி வந்திருக்கு. தமிழ் சமூகம் இந்த இளைஞர்கள் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கணும். எனவே இப்ப இருக்கிற இளைஞர்கள்ட்ட அவ்வளவு உழைப்பில்லை, ஒரு தேசம் பற்றிய பெரிய கனவு இல்லை. அவர்கள் நினைக்கணும் திடீரென்று ஒரு மாற்றம் நடக்கும், மக்கள் வாக்கு போடுவேனும், அதை வச்சுக்கொண்டு பார்லிமெண்ட் போனா ஒரு மாற்றம் நடக்கும். ஆனா அது சாத்தியம் இல்லை. அது எப்படி சாத்தியம் என்றால் நாங்கள் இந்த தேசத்துக்காக இரவு பகலாக உழைக்க வேணும். மாற்றத்துக்கு பிறகாவது நாங்கள் உழைக்க வேணும். உழைச்சாதான் இவை கனவு காண்ற அந்த தேசத்தை நோக்கி ஜேவிபி வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அலையோட நாங்கள் முன்னுக்கு வர முடியும். மாற்றத்தை 100% உண்மையாக்க முடியும். எனவே நாங்கள் வெறுமனே அந்த ஜேவிபி போட்ட உழைப்பை மதிப்பிடாமல், அந்த உழைப்பு எப்படி நடந்தது, அதுல எப்படியான முன்னேற்றங்கள் நடந்தது, அவை எங்கெங்கெல்லாம் சரக்கு சின்னம் என்றது எதையுமே படிக்காமல் வெறுமனே இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் மாற்றம் நடந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே மாற்றம் கோர்ற தரப்பினரும் இந்த மாற்றத்துக்குள்ள வரப்போற இளைய தரப்பினரும் இந்த உழைப்புக்கு தயாராக வேணும். உண்மையான மாற்றத்துக்காக தேசத்து கனவோட உழைக்க வேணும். அப்பதான் ஜேவிபி மாதிரி நாங்கள் வர முடியும். எங்கள்கிட்ட ஜேவிபியை விட முன்னுதாரணமான பல சம்பவங்கள் இருக்கு, பல கதாநாயகர்கள் இருக்கணும். இப்பவும் எங்கள் மத்தியில வாழுகணும். அவள்கிட்ட எல்லாம் இந்த படிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி ஒரு தேசத்தை நிர்மாணிக்கிறது, எப்படி ஒரு தேசத்தை ஒரு நிழல் ஒழுங்குகளை கொண்டாடுறது, ஒரு தேசத்தை நெல்லாக எப்படி கட்டமைக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து படிக்கலாம். அவர்களுக்கு ஜேவிபியின் இயக்கத்தோழர்கள் போல இங்க இருக்கிற விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கு அரசியல் பேசுறதுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. எனவே அவர்களால வெளிப்படையாக இந்த விஷயங்களை செய்ய முடியாது. எனவே அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு புதிய மாற்றத்துக்கு தயாராக வேணும். ஜேவிபியில இருந்து கொப்பி அடிச்ச மாற்றங்கள் எங்களை முன்னேற்றாது. மற்றது இந்த மாற்ற தமிழ் மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிற இந்த மாற்ற அலையின் பின்னுக்கு ஜேவிபியும் பெற வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த தமிழ் தேசியம் என்பது ஒரு பொய்த்த விஷயமாகவும், தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்களை மேலும் சுரண்டுறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கு என்ற ஒரு மேலோட்டமான சிந்தனை எங்கள் மத்தியில வளர விடப்படுது, பரப்பப்படுது. அப்படி வந்தா தான் இன்னொரு தரப்பு, இந்த தமிழ் தேசியத்துக்கு வெளியாக இருக்கிற ஒரு கவர்ச்சிகரமான தரப்பு உள்ளே வர முடியும். குறிப்பா ஜேவிபி உள்ள வர முடியும். எனவே இந்த தமிழ் தேசிய எண்ணத்தோடு இருக்கிற எல்லாத்தையும் முற்றாக சிதைக்க வேணும். அதுக்குத்தான் இந்த பிரச்சாரம் பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாற்றம் நோக்கிய எண்ணத்துல இப்படி ஒரு ஆபத்தும் இருக்கு. இன்னொரு வெளிச்சக்தி உள்ளுக்கு வாரத்துக்காக தமிழ் தேசியமே பிழையானது என்ற ஒரு எண்ணத்தை பரப்பப்படுது. எனவே அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த எண்ணம் பரப்பப்படுறதுல இருக்கிற ஆபத்தை விளங்கிக் கொள்ள வேணும். தமிழ் தேசியம் ஒரு விதம் சரியானது, அதை கையில் எடுத்த தரப்பினர் தான் ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள், அரசியல் அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்கள். தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்தின இன்னொரு தரப்பினர் தான் அதுல பிரதியீடு செய்யப்பட வேணும். சில இளைஞர்கள் யோசிக்கணும், நாங்கள் ஜேவிபியில சேர்ந்துட்டோம் என்றால் அல்லது ஜேவிபியினுடைய அரசியல் ஒழுங்குகளை நாங்கள் போயிட்டோம் என்றால் இந்த மாற்றம் உடனடியாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அது சாத்தியமே இல்லை. ஜேவிபி என்பது, அதாவது தேசிய மக்கள் சக்தி என்பது இலங்கை நாட்டுக்கானது. அதாவது இலங்கை இருக்கிற மக்கள் எல்லாருமே சகோதரர்கள் என்று சொல்லி இப்ப சொல்லிக்கணும். ஆனால் முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே இந்த வீடியோல சொன்ன மாதிரி அந்த அரசினுடைய அந்த கட்டமைப்பை காப்பாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு தான் அது. அந்த அமைப்புக்குள்ள நாங்கள் ஒரு சுயாதீனமான இனம், சுயநிர்ணயம் கோரிய இனம், சுயநிர்ணய உரிமையும் இறமையும் உள்ள இனம், நீண்ட ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட இனம். அப்ப இவ்வளவும் இருக்கிற ஒரு இனம் இன்னொரு இனத்தின் இறமைக்குள்ள போய் அப்படியே நாங்கள் நீர்த்து போக இயலாது.
எனவே நாங்கள் எங்களுடைய இறமையும் எங்களுடைய சுயநிலையத்தையும் வச்சுக்கொண்டு தமிழ் தேசியத்தை தொடர்ந்து எப்படி வளர்த்து போறது, அதை எப்படி தொடர்ந்து கட்டமைக்கிறது, இந்த உலக ஒழுங்குக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, இந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிந்தனையை எப்படி வளர்த்து செல்றது என்றதை பற்றி தான் யோசிக்க வேணும். இன்னொரு தரப்பு வளர்த்திருக்கிற, இன்னொரு தரப்பு உருவாக்கி வச்சிருக்கிற, இன்னொரு இனம் உருவாக்கி வச்சிருக்க ஒரு அவர்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு விடயத்துக்குள்ள நாங்கள் போய் நுழைஞ்சு கொள்ளக்கூடாது. நுழைஞ்சு அதையும் நாங்கள் குழப்பிவிடக் கூடாது. அது அப்படியே வளரட்டும், நாங்கள் இப்படியே வளர வேணும். ஆனா இந்த தேசம் என்பது ரெண்டு தரப்பும் சகோதரத்துவத்தோட, ரெண்டு தரப்பும் ஆளையால் மதிச்சு ஒரு உறவோடு இருந்தா தான் வளரும். ஒரு ஆளை அடக்கி, ஒரு ஆளை ஒழிச்சு, ஒரு ஆளை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தினால் கடைசி வரைக்கும் இந்த தேசம் வளராது. அதுதான் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டாதான் இந்த நாடு அபிவிருத்தி அடையும் என்று சொல்லிக்கணும். அதை வேறு வளமா சொல்றேன்னா நான் சொன்ன மாதிரி தான் சொல்லலாம். எனவே நாங்கள் மாற்றம் குறித்த ஒரு சரியான புரிதலோட இப்போது உருவாகி இருக்கிற இந்த மாற்ற அலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கிருந்து கொப்பி அடிக்காமல் இந்த மாற்றம் தொடர்பான சிந்தனையை உண்மையாக, சரியாக, நேர்மையாக, உளச்சுத்தியுடன் நாங்கள் தான் வளர்க்க வேணும். இளைஞர்கள் இந்த நோக்கில சிந்திக்க வேணும் என்றுதான் இந்த வீடியோட நோக்கம். தொடர்ந்து நாங்க இந்த மாதிரியான சிந்தனை மாற்றத்துக்கான வீடியோக்களையும் செய்வோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்க.